ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 8வது வாரத்தோட லாஸ்ட் ஓட் ரிசல்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதிக்கு இந்த வாரம் நடந்த கொடுமையில் விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக தட்டி கேட்பார் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நானும் நினச்சாலும் அது நடக்குமா நடக்காதான்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இனிமேல் நடக்குமா? நடக்கும், நம்புவோம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி கேட்பாரா கேட்க மாட்டாரா? அது மட்டும் இல்லாமல் கமருதீனோட அந்த மூடு மாறி 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 வருது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு பார்த்தா வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தது தப்பு, பொசசிவ் ஆகிறாரு. அதே விஜய் பார்வதி எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. திடீர்னு பார்த்தா பிரஜன்கிட்ட போயிட்டு அவ்வளோதானே, இனிமேல் எனக்கு விஜய் பார்வதி வேணான்றாரு. என்னங்க நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி யார் வெளியே போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற நேமை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் வெளியே போகணும் அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி யாருக்கு இந்த வாட்டி செம்ம சப்போர்ட் விஜய் சேதுபதி கிட்டேருந்து கிடைக்கும், அடி டோஸ் யாருக்கு விழுகும்? வழக்கம் போல் விஜய் பார்வதியா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். போங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 1,12,860 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.56. ஸோ விக்ரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும், தயவு செஞ்சு சிரிக்கலாம் செய்யாதீங்க. சிரிப்பை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அடக்கிக்கோங்க. ஏன்னா என்ன அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்களேன், அப்படி நான் என்ன பண்ணிவிட்டேன் எனக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இவர் பண்ணுற விஷயங்கள். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமில் பற்றி எனக்கு தெரிஞ்சு இவருக்கு 2 வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவர் மனசு குளிர்ந்துட்டார். போதும் போதும், நிறைய பேர் என்னை புகழ வேண்டாம் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சேஃப் கேம் விளையாடுறவங்களுக்கு ஐஸ்கிரீம் நிறையா தான் வரும். சேஃப் கேம் விளையாடாமல் இருக்கிறவங்களுக்கு ஐஸ்கிரீம் வராது. ஏன்னா அவங்க தானாக வந்துட்டு தனிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க, யாருக்கும் பயம் இல்லாமல் எல்லாரையும் போட்டு வாங்குவாங்க. இவர் வந்துட்டு சேஃப் கேம் விளையாடுறதுனால இவங்களுக்கு சாதகமாக நம்ம பேசி ஆகணும், அவங்களுக்கு சாதகமாக நம்ம பேசி ஆகணும். நம்மளுக்கு ஒரே ஒரு டார்கெட் விஜய் பார்வதி, அதை மட்டும் செஞ்சுட்டு தமிழ்த்தா போயிடுவோன்ற மாதிரி போகிறாரு. ஆனால் இப்போ என்னமோ புதுசாக வந்துட்டு வியானாவையும் எஃப்ஜிஎம் கணக்கில் சேர்த்துருக்காப்புல வச்சு செய்கிறாரு. அது டாஸ்க்காக போடாரா என்னன்றது தெரியல. இதில் வேற வந்துட்டு கமருதீன் அரோரா 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு பியூராக இருக்கான். எப்படி நீங்கள் 2 பேரும் இந்த தங்கம் கலப்படத்தை செக் பண்ணுற அந்த மிஷின் இருக்குமே, அதில் நிற்க வச்சு பார்த்தீங்களா என்ன? இவர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் வேறு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி மறக்காம சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 97,724 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.47. எங்கே பார்த்தாலுங்க விஜய் பார்வதிக்கு செம்மையாக மாதம் வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு ஓட்டு வந்துட்டு. இதுதான் உண்மை. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அதான் உண்மை. ஒரு காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம். இப்போ அந்த பொண்ணு எல்லாத்தையும் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்துட்டுருக்கு. அதேமாதிரி நேற்று அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சோ இல்லையோ, நிறைய பேர் ஃபீல் பண்ணி கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நான் உட்பட எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கும் போது சபரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. கொடுத்தவொடனே சபரி வந்துட்டு டப்புன்னு உனக்கு நான் இதை செல்ஃப் இதுவாக கொடுக்குறேன்னு கொடுத்தா பார்த்தீங்களா, வீட்டிலலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கண் கலங்கிருச்சு. இதுதான் வெற்றி, புரியுதுங்களா? இதுதான் வெற்றி, இதுதான் கேம். ஸோ தனக்காக இன்னொரு அழுகுறான் பார்த்தீங்களா, இது கிடைக்குமா? அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அது விஜய் பார்வதி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சிங்கம் எப்பவுமே சிங்கிளாக தான் இருக்கும். பார்வதி நீங்கள் பாட்டு தனியாக ஜாலியாக அடிச்சுட்டு போங்கன்றேன், வேறு யாரையும் நம்ப வேண்டான்றேன். ஏன்னா நீங்கள் கமருதீனை நம்பினீங்கன்னா கமருதீன் கிட்ட போகும்போது உங்கள் பேர் டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் இதோ லாஸ்ட் வீக் கமருதீன் கூட சேர்ந்தாங்க. காலையில் 4 மணிக்கு அங்கே போனாங்க, காலையில் 5 மணிக்கு இங்கே போனாங்க. வந்துச்சா இல்லையா? இப்போ அதுக்கப்புறம் வந்துச்சா? வரல. ஸோ இது அவங்களுக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 82,259 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.34. திவ்யா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப நல்ல தங்கமானவங்க. யாருக்குன்னா விஜய் பார்வதிக்கு யாரெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு, விஜய் பார்வதிக்கு அவங்களுக்கு எப்பவுமே தகரம் தான். விஜய் பார்வதி கண்ட வி அப்படின்னு சொன்னாங்க. எது விஜய் பார்வதி இல்லைங்க, வியானான்னு சொல்லாது. ஓ அப்படின்னு அந்த அளவுக்கு வெறியாக இருக்காங்க. உள்ளே வந்துட்டு சபரிக்கு அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்காம போகிறாங்களோ என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சபரி எங்கே வந்துட்டு உண்மையிலே நம்பிட போகிறான்ட்டு, அதெல்லாம் நம்பாதரோம், அந்த பொண்ணு போய் கொடுக்குதுன்னு நம்புறேன்ற மாதிரி பேசி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க சபரியை. ஏய் நீலாம் அந்த பக்கம் திரும்பிடாதன்ற மாதிரி. எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு வாட்டு பேசுகிறதுக்கா இவ்வளோ நாளாவா? ஐயோ இது 10 சீசன் 15 சீசன் முடிஞ்சா கூட ஏய் விஜய் பார்வதி அன்னைக்கு நீ சொன்னலான்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க பொழுது. இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் இந்த சாயந்தரம் பண்ணுற அக்கப்போருக்கு பாருங்க, அப்பப்போ மாறி ஐயோ அப்பா
அதுவும் இவங்களுக்கு வந்துட்டு பிரஜன். பார்ப்போம் இந்த 3 பேரில் ஒருத்தர் எப்படி போவாங்க தான் தோணுது, பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 80,600 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.11. ஸ்டார்டிங்கில் அண்ணாத்த வந்து ஃபஸ்ட்டில் தான் இருந்தாப்புல, அப்படியே போக போக கம்மியாகிட்டு இப்போ 4வது பிளேஸ் வந்திருக்காரு. இன்னும் போக போக கம்மியாகும் வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கைன்றது ஒரு வட்டம் தானே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் தான் நாமினேஷன்ஸ் வர்றதுக்கு பயப்படுறாரு. அப்புறம் எப்படி மக்கள் வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்க? இதில் வேறு இன்னொரு கொடுமை என்னன்னா, இவருக்கு விஜய் பார்வதி சபரிக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தது பொசிசிவம். ஆனால் இவர் வந்துட்டு அரோராவுக்கு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு பொசிசிவ் வரக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் வேறு சொல்கிறாரு, அதுதான் இருக்கிற ஹைலைட். பார்வை விட அரோரா ரொம்ப நல்லவங்களாம். அரோரா அனுதினமும் இவருடைய குரோத்துக்கு பாடுபடுறாங்களாம். ஆனால் அதே விஜய் பார்வதி இவங்களுடைய குரோத்தை டவுன் பண்ணுறாங்க. சூப்பர், தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் போயிடுறேன். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 54,301 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.48. அமித் நல்ல தங்கமான மனுஷன் தான், ஆனால் ரொம்ப பயப்படுறாரு. அநியாயத்துக்கு பயப்படுறாப்புல. அதே மாதிரி நிலையான மைண்டே இல்லை, சும்மாவே பயப்படுறாரு, தேவையில்லாமல் பயப்படுறாரு. தயவு செஞ்சு விஜய் பார்வதி பார்த்து கற்றுக்குங்க, எதுக்குமே பயப்படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது இவர் குழம்பிட்டார் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் இவர் ஈஸியாக குழப்பவும் செய்யலாம். அது நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது. சரி, பார்ப்போம் போக போக. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 50,059 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.9. ஸோ வியானா இந்த வாரம் முழுக்க என்ன போடணுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் இருந்து. அது உண்மையிலே நம்ம ஹாட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். அது கேரக்டர் விட்டு விலகி பண்ணாங்களா இல்லை கேரக்டரோட பண்ணாங்களான்ற விஷயங்கள் தெரியல. ஆனால் பிக் பாஸ் சரியான ஒரு ஸ்கெட்ச் போட்டார் வியானாக்கு. ஆனால் பாவம் கானவனத்து அதில் வந்து விழுந்து பாவம் 200 மாலை இருக்குது. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா கனி. சரி, கனி வரும்போது அதை சொல்கிறேன். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,630 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.84. அரோரா எவ்வளோ கிளவர்னா செம்ம கிளவர். மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக விஜய் பார்வதி போட்டாங்க பாருங்க, சூப்பராக. வந்து பிடிக்கலனாலும் அப்போது நல்ல திங்கிங், சூப்பர். அதே மாதிரி இன்னொரு திங்கிங் எங்கே தான் யூஸ் பண்ணாங்க, அந்த ஐபாக்கோ ஐஸ்கிரீம் டாஸ்கில் ஃபஸ்ட்டால் போய் நின்னாங்க பாருங்க. ஏன்னா கமருதீன் பிளாக் பண்ணுறதுக்கு. இஃப் சப்போஸ் அவங்க போகாமல் இருந்திருந்தால் கமருதீன் ஃபஸ்ட்டு போயிருந்தா அவர் கண்டிப்பாக டவுட் வந்திருக்கும், இங்கே கொடுக்கலாமா அங்கே கொடுக்கலாமா, சரி விஜய் பார்வதி கொடுக்கலாம் அப்படின்னு தோணிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு எமோஷனலாக பிளாக் பண்ணுறான். கமருதீன் அவனை கொடுத்துட்டேன், நான் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், இதுதான் இந்த கேம் பிளேவை நல்லா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து எதுவும் ப்ளே பண்ணல. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரஜன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 49,584 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.83. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓட்டு கம்மியாக இருந்தாலும் பிரஜன் இந்த பிக் பாஸ் விட்டு போக மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பிரஜனை தான் கூப்பிட்டுருக்காங்க போல இருக்குது, சாரி சாண்ட்ராவை. அதுக்கப்புறமா வந்துட்டு பிரஜன் வந்தால் தான் நான் வருவேன்ற மாதிரி இவங்க சொல்லி வந்திருக்காங்க போல இருக்குது. ஆரி வந்துட்டு பிரஜனுக்காக அங்கே சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் வருது. மேபி ஆரியே சப்போர்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இவரை இன்னும் கொஞ்ச நாள் கூட்டுட்டு போகலாம், மேபி டாப் 5ல் கொண்டு வரலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் போன வாரம் கூட விஜய் சேதுபதி பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பார். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரு. இதெல்லாம் சம்திங் நம்மளுக்கு ஒரு ஃபிஷியாகவே இருக்குது. மேபி இப்போது இதை விஷயங்களை வச்சு நம்ம என்ன நினைப்போம், அவர் பிரின்சிபல் வந்து எதுவுமே பண்ணலைன்னு. ஆனால் அங்கே என்னென்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பேரண்ட்ஸ் வந்துட்டு யாரையும் கண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அசோசியேஷனில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் நான் சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி பரவாயில்ல, நான் உன்னை வந்து அவ்வளோ பேசினேன், நீ மாற்றிட்ட சூப்பர் மச்சி அப்படின்னு பாராட்டினா அதுக்கு உண்டான விஷயமா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கள். 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,571 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.83. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓட்டும் கம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு தொடர்ந்து ட்ராவல்லாம் பண்ண முடியாது. இன்னொன்று குழந்தைய விட்டுட்டு வந்திருக்காங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்போ மேபி அவங்களோட கேமும் பற்றின இன்வால்மெண்ட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. போக போக முன்னாடி இருந்த இன்வால்மெண்ட் இல்லை. இதுதான் அந்த வாரமாக இருக்குமோன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,505 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.82. இன்னைக்கு வியானா தான் ஆக்சுவலாக அந்த ஜெயிலுக்கு போக வேண்டியது. அதனால தான் பிக் பாஸே வந்துட்டு 200 மாலை கோர்க்கணும்னு சொன்னது வியானாக்கும் எஃப்ஜேவுக்கும் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேடியா இந்த பொண்ணை போட்டால் 2 பேரும் ஒன்றா அந்த ஜெயிலில் இருப்பாங்கன்றது காரணத்துக்காக வேணும்ட்டுமே கானாவனத்தை கோத்து விட்டாங்க. அதை அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த விஷயங்களை கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இவங்களோட விஷயங்களுக்காக, இவங்களோட யூஸுக்காக கிடையாது, பர்சனல் யூஸ்க்கு கிடையாது. உண்மையிலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். அதை விட்டுட்டு இவங்களுடைய யூசேஜுக்காக அவரை கிளுக்குறி யூஸ் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டார்னா சம மாதம் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரம்யா ஜம்முன்னு லாஸ்ட்டாக வந்துட்டாங்க.
இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,440 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.81. ஸோ ரம்யா இது 5வது வாரமோ 6வது வாரமோ ரம்யா லாஸ்ட்டில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யா போக மாட்டாங்க தான் இந்த வாட்டியும் தோடுது. அதனால தான் நான் பேரே அவங்கள வச்சு மெட்ராஸ் செவருன்ட்டு பார்க்கலாம். இந்த வாரம் இந்த செவரு இடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தலை டாஸ்கில் 2 பேர் தான் போட்டி போட போகிறாங்க. அதில் இவங்க தான் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் போக மாட்டாங்கன்னு தான் தோணுது. உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள். சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7,25,533 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் யார் வெளியே போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.